வணக்கம். ஒரு ஹெல்தியான அதே மாதிரி வித்தியாசமான ஒரு துவையல் எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த துவையல் பார்த்தோம்னா அம்மான் பச்சரிசி கீரையில தான் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனல்ல இந்த அம்மான் பச்சரிசி எப்படி இருக்கும், இந்த அம்மான் பச்சரிசியினுடைய பயன்கள், மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களோட ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவையல் இது. கீரை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு கை அளவுக்கு அம்மான் பச்சரிசி கீரைகளை எடுத்துக்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு கீரை அப்படின்னு சொன்னா அது இந்த அம்மான் பச்சரிசி கீரை தான். இந்த அம்மான் பச்சரிசி கீரையில செய்யக்கூடிய உணவுகளையும் அம்மான் பச்சரிசி கீரையும் அடிக்கடி உணவோட சேர்த்துக்கும் பொழுது பால் சுரப்பு சீராறது மட்டும் இல்லாம உடல்ல தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். பூவோட இந்த கீரைகள் எடுத்துக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். தாது சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை இது. உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கீரையை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த கீரையில 2 வகை இருக்கு. அதாவது சிகப்பு நிறத்துலயும் இருக்கும், பச்சை நிறத்துலயும் இருக்கும். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அலசி நல்லா முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு வாணலியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவா இந்த அம்மான் பச்சரிசி கீரையினுடைய பாலை மறு இருக்கிற இடங்கள்ல நம்ம தொடர்ந்து வைக்கும் பொழுது அந்த மறு சரியாறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். மூட்டு வலி, முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, சதைகள்ல நரம்புகள்ல எங்கேயாவது வீக்கங்கள் இருக்குன்னா அவங்க இந்த அம்மான் பச்சரிசி கீரையை அடிக்கடி உணவோட சேர்த்துக்கும் பொழுது விரைவா அந்த வீக்கங்கள் குறையும். இந்த உளுந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க இந்த அம்மான் பச்சரிசி கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கீரையை முதல்ல நம்ம நெய்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம். மலைக்கட்டு, நீர்க்கடுப்பு, உடல்ல எங்கேயாவது நமைச்சல் இருக்கு, வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த துவையலாகவும் இது இருக்கும். அதே மாதிரி தோல் சார்ந்த நோய்களுக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உடல்ல எங்கேயாவது புண்ணு, வெடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது. ஓரளவுக்கு நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நம்ம 2 தக்காளி, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் தேவைன்னா இன்னும் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த கீரை பார்த்தோம்னா சாதாரணமா மண் தரைகள், சாலையோரங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு கீரை தான். கிராமங்கள்ல மட்டும் இல்லாம நகரங்கள்லயும் சாதாரணமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். சுத்தமா எங்க இருக்கோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த கீரையை எடுத்து பயன்படுத்திக்கிறது நல்லது. ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு பார்த்தோம்னா வாயில, உதடுல வெடிப்பு, புண்ணு இருக்கும். அதுக்கு இந்த கீரை நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காயை நம்ம அடுப்புல போட்டு வதக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தோம்னா ஒரு சுவையான அம்மான் பச்சரிசி கீரை துவையல் நமக்கு தயாராயிடுச்சு. இந்த துவையல் பார்த்தோம்னா எல்லா விதமான உணவோட சேர்த்து சாப்பிடலாம். அதாவது இட்லி, தோசை, அது மட்டும் இல்லாம பலகாரங்களுக்கு சிறந்த ஒரு துவையலாகவும் இருக்கும். இது சாதத்தோடய சேர்த்து சாப்பிடலாம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு அற்புதமான துவையல் இது. உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியது. அவ்வப்பொழுது, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த கீரை தொகையில நம்ம உணவோட சேர்த்துக்கும் பொழுது பலவிதமான தாது சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாக்க முடியும். உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும், உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகளும் குறையும். அம்மான் பச்சரிசி கீரையை பத்தியும் அந்த கீரையில எப்படி ஒரு துவையல் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.